ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை அலட்சியப்படுத்தி விட்டது. இன்றைய தினம் இன்றைக்கு அது விசுரூபம் எடுத்து விட்டது. இன்றைக்கு இதனால் நாடு சீரழியக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது. இந்த போதைக்கு அடிமையாகி இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட குற்ற செயல் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் முதலமைச்சர் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகின்றார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்போ சொல்றார்? நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதே, தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுதே, அதே போல பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் அறிக்கை வெளியிட்ட போது இந்த அரசு விழித்துக் கொண்டு வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டது. அதனால் தமிழகம் இன்றைக்கு மிக மிக ஒரு மோசமான நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.